கிராஸ் செய்தி உலகம் ஜனவரி மாத செய்திகள். ஜனவரி 6 விருந்தினர் மாளிகை திறப்பு விழா. எம் கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வரும் சிறப்பு விருந்தினர்கள் தங்கும் விதமாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய விருந்தினர் மாளிகை திறக்கப்பட்டது. இதை திருச்சிலுவை கன்னியர் சபை மாகாண தலைவி அருட்சகோதரி ஃபாத்திமா கற்றார் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்தார். ஜனவரி 7 பாரம்பரிய நெல் சரணாலய உருவாக்கம். எம் கல்லூரியின் தாவரவியல் துறை பாரம்பரிய நெல் வகைகளை கொண்ட சரணாலயத்தை உருவாக்கியுள்ளது. தமிழர்களின் அடிப்படை உணவான நெல்லின் வகைகளை மாணவியர் தெரிந்து கொள்ளும் வகையில் 80 வகையான நாட்டு நெல் ரகங்களை சேகரித்து அதை பற்றிய முழு விபரங்களையும் காட்சிப்படுத்தி பாதுகாத்து வருகிறது. மதுரை கிரியேட் அமைப்புடன் இணைந்து நடத்திய நிகழ்வை கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி மற்றும் திரு பொன்னம்பலம் ஆகியோர் தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இம்முயற்சி உள்நாட்டு நெல் வகைகள், அவற்றின் மரபணு வேறுபாடுகள் ஆகியவற்றை எடுத்து காட்டுவதுடன் இளம் தலைமுறையினருக்கு பூர்வீக நெல் பாதுகாப்பின் அவசியத்தையும் உணர்த்துவதாய் அமைந்தது. ஜனவரி 9 துளசி தோட்ட உருவாக்கம். எம் கல்லூரியின் தாவரவியல் துறை சேக்ரெட் துளசி என்ற பெயரில் துளசி தோட்டத்தை உருவாக்கியுள்ளது. மருத்துவ மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த 28 வகையான துளசிகளை பாதுகாக்கும் விதமாக இத்தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மூலிகைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உருவாக்கப்பட்ட இத்தோட்டத்தை எம் கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரிகில்டா அவர்கள் பார்வையிட்டு அத்துறை பேராசிரியர்கள், ஆய்வக உதவியாளர்கள் மற்றும் மாணவியரை பாராட்டி ஊக்கப்படுத்தினார். ஜனவரி 11 பொங்கல் விழா கொண்டாட்டம். எம் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி அவர்கள் முன்னிலையில் பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், மாணவியர் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். ஜனவரி 23 மற்றும் 24 தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் ஆய்வு மற்றும் A++ தரச்சான்று. எம் கல்லூரி தேசிய தர மதிப்பீட்டு குழுவின் 5வது சுழற்சியில் A++ தரச்சான்றை பெற்று குமரி மாவட்டத்தின் A++ தகுதி பெற்ற ஒரே கல்லூரி என்ற பெருமையை பெற்றுள்ளது. தேசிய தர மதிப்பீட்டு குழு நிர்ணயித்துள்ள 7 அளவுகோல்களின் அடிப்படையில் இவ்வாய்வு நடைபெற்றது. அதாவது கற்றல் கற்பித்தல் செயல்முறைகள், ஆராய்ச்சி, உள்கட்டமைப்பு, மாணவியர் வளர்ச்சி, நிர்வாகத்திறன், சிறந்த நடைமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பீட்டு குழு இவ்வாய்வினை மேற்கொண்டது. ஆய்வுக்குழுவின் தலைவராக அமராவதி GH ரைசோனி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரீத்தி ஜிண்டால் அவர்களும், உறுப்பினர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக ஆந்திரா பல்கலைக்கழகம் பேராசிரியர் டாக்டர் பெகிரி முனிசாமி அவர்களும், உறுப்பினராக அமிர்தசரஸ் கல்சா மகளிர் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுரீந்தர் கவுர் ஆகியோரும் வருகை தந்து தங்கள் ஆய்வினை மேற்கொண்டனர். கல்லூரி முதல்வர், IQAC மற்றும் துறை தலைவர்களின் விளக்க காட்சிகள், நிறுவனத்தின் கல்வி சாதனைகள், புதுமையான வளர்ச்சி திட்டங்கள், தொலைநோக்கு சிந்தனைகள், தொழில் முனைவோர் மற்றும் துறை சார்பிலான சிறப்பு கண்காட்சி அரங்கங்கள், கல்லூரியின் உள்கட்டமைப்பு பார்வையிடல், பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள், முன்னாள் மாணவியர் மற்றும் பெற்றோருடனான கலந்துரையாடல்கள், மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு தளங்களில் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் எம் கல்லூரியின் சாதனைகளை அங்கீகரித்து எம் கல்லூரிக்கு CGPA 3.53 புள்ளிகளுடன் A++ தரச்சான்றை வழங்கி சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 26 குடியரசு தின விழா. எம் கல்லூரியில் 76வது குடியரசு தின விழா எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி அவர்கள் தலைமையில் துணை முதல்வர் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கோட்டார் மறைமாவட்ட அருட்பணியாளர் நித்திய சகாயம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். இதில் மாணவிகள், பேராசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்நிகழ்வு நாட்டு நலப்பணி திட்ட குழுவினரால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஜனவரி 28 தொழில் முனைவோரின் விற்பனை திருவிழா. எம் கல்லூரி மாணவியர் கற்கும் போதே தொழில் முனைவோர் ஆகிட பல்வேறு தளங்களையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் எம் மாணவியர் தம் திறமைகளில் உருவாக்கிய உணவுப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை 17 ஸ்டால்களில் விற்பனை செய்தனர். இந்நிகழ்வில் திருநெல்வேலி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள், கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி ஆகியோர் முன்னிலையில் ஸ்டால்களை திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்நிகழ்வு இளம் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 30 வளாக நேர்முக தேர்வு.
எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் பிரிவு வளாக நேர்முக தேர்வை ஒழுங்கு செய்தது. நாகர்கோவில் மற்றும் கோயம்புத்தூர் BDM டெக்னாலஜி நிறுவனம் நடத்திய இத்தேர்வில் மாணவியர் 3 சுற்றுகளில் தேர்வு செய்யப்பட்டனர். குழு விவாதம், தொழில்நுட்ப தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் 21 மாணவியர் பணியமர்த்தல் நிகழ்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று ஹிஸ்டோரியா 2025 எம் கல்லூரியின் வரலாற்றுத்துறை தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கல்லூரிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகளை நடத்தியது. போட்டிகளின் நடுவர்களாக டரியல் குழும நிறுவனங்களின் தலைவர் திரு அனீஸ் டைரல் மற்றும் வரலாற்றுத்துறையின் முன்னாள் மாணவி ஷோபா ஆகியோர் கலந்து கொண்டனர். குழு நடனம், ஆவண போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் பிற கல்லூரிகளில் இருந்து 25க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். 4 நட்சத்திர அந்தஸ்து. இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் எம் கல்லூரியின் 2023-24 கல்வியாண்டின் தொழில் முனைதல், கலை, அறிவியல் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து 4 நட்சத்திர அந்தஸ்தை வழங்கி கௌரவித்துள்ளது. எம் கல்லூரி மாணவியர், பேராசிரியர்களின் தொழில் முனைதல், ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்கு நிதி வழங்கி ஊக்குவித்து வருகிறது. இதன் விளைவாக தொடர்ந்து 4வது முறையாக 4 நட்சத்திர அந்தஸ்தை பெற்றதுடன் குமரி மாவட்டத்தில் 4 நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரே கல்லூரி ஹோலி கிராஸ் கல்லூரி என்ற பெருமையுடன் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.